ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியல்ல இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு பக்கம் நம்ம மல்லி எப்படியாவது வெண்பாவை கண்டுபிடிச்சி விஜய் கண் முன்னாடி நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ரிஸ்க் எடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த விஜயும் மல்லியும் இப்போ கேப் விட்டுருக்கு, பிரிஞ்சிருக்காங்க. இந்த பிரிவை இன்னும் பெருசாக்கி ஊதி பெருசாக்கி விஜயே மல்லியை வீட்டை விட்டு வெளியே துரத்திடணும் அப்படின்னு சொல்லி இந்த ராஜி, நிஷா, கதிரேசன் 3 பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக ஒரு பெரிய ஒரு ஆயுதம் அவங்க கையில் எடுத்துட்டு இருக்காங்க. அதாவது நம்ம மல்லி கன்சீவாக இருக்கிற விஷயம். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தெரியாதுன்றது இந்த ராஜிக்கு தெரியும். ஸோ அப்படியே தம்புட்டா அரிச்சு இந்த கதிரேசன், நிஷா இவங்களுக்கெல்லாம் சொல்லி இவங்க மூலயமா விஜய் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், ஏன்னா இப்போ 2 டேஸ் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததும் வராததுமா இந்த ராஜி கதிரேசன், நிஷாவை வச்சுக்கிட்டு ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் கொடுத்து, கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா, உன் பொண்டாட்டி கன்சீவ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி உசுப்பேத்தி ஷாக் ஆக வச்சு இன்னும் கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ராஜி. இது கோபத்தை ஏற்படுத்தி விஜய்க்கு மல்லி மேல இருக்கிற கோபம் இன்னும் அதிகமாகி வீட்டை விட்டு வெளியே துரத்தணும் அப்படின்றது தான் இந்த ராஜியோட பிளான். அதுக்கு நம்ம சிங்கிளா எப்படி இவ்வளோ வேலையும் செய்யறது, நமக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் கதிரேசனையும் நிஷாவையும் கூப்பிட்டுக்கினது இந்த ராஜி. ஸோ இவங்க 2 பேரோட உதவியோட இந்த மல்லியை விஜயை வச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்திடலாம், இந்த வீட்டை நாம அபகரிச்சுக்கலாம் அப்படின்றது தான் ராஜியோட பிளான். ஏன்னா ராஜிக்கு இப்போ அந்த வீடு வந்துடணுங்க, அவ்வளோதான் மேட்ரு. வெண்பா காணாம போனா என்ன, மல்லி வீட்டை விட்டு துரத்தி போனா என்ன, விஜய் ஜெயிலுக்கு போனா என்ன, எதுவும் கவலை இல்லை. அவங்களுக்கு தேவை அந்த வீடு. சரிங்க, இப்போ விஜய் பார்த்தீங்கன்னா வெண்பா காணாம போனதுலேருந்து மல்லி மேலே திரும்பி கூட பார்க்கல பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு மூஞ்ச கூட பார்க்காம வீட்டுக்கே வராம அங்கேயே தான் இருக்காரு. இதெல்லாம் மாறணும் அப்படின்னா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா வெண்பா கிடைக்கணும். இப்போ வெண்பா கிட்ட நெருங்கிட்டாங்க. அந்த ஆட்டோக்காரர் மூலயமா ஒரு பொம்பளை, இந்த மாதிரி ரவுடி கும்பல் எல்லாம் குழந்தைங்களை கடத்தி வச்சிருக்கிற ரவுடி கும்பலுக்கு வேலை செய்ய போற பொம்பளை அந்த ஆட்டோக்காரருக்கு தெரிஞ்சு விஷயத்தை தெரியப்படுத்தி மல்லியை கூட்டிட்டு போறாங்க. ஒண்டியெல்லாம் எங்க பொண்ணு அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு நாகவும் போறாங்க. ஒரு இடத்துக்கு போனதும் அந்த பொம்பளை வராங்க. அதாவது இந்த ரவுடி கும்பலுக்கெல்லாம் வேலை செய்யற பொம்பளை. அதாவது குழந்தைய ஒழுங்கா வச்சுக்க மாட்டீங்களா, இப்படிதான் கேர்லெஸ்ஸா விடுவீங்களா, இப்போ எவ்வளவு கஷ்டம் அப்படி இப்படின்னு திட்டிடுறாங்க மல்லியே. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இந்த மாதிரி சென்னையில குழந்தைங்களை கடத்துற ரவுடி கும்பல் எல்லாம் ஒரு இடத்துல இருந்துதான் அங்கிருந்துதான் வேற இடத்துக்கு மாத்துவாங்க. அந்த இடம் எனக்கு தெரியும், அங்க கூட்டிட்டு போறேன், இந்த மாதிரி நிறைய குழந்தைங்கள நான் காப்பாத்தி கொடுத்துருக்கேன், ஆனா பணம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி. பணம் எவ்வளவு வேணா கொடுக்குறோம், என் குழந்தைய மட்டும் எங்களுக்கு கண்ணில் காமிச்சிடுங்கன்ட்டு மல்லி இப்போ அந்த லேடியோட போயிட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு மல்லி கேட்குறாங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான், நம்ம அந்த இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போனதும் அந்த ரவுடி கும்பல் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட்ல மிரட்டுவாங்க, எதுக்கு வந்தீங்க போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வெண்பா அப்படின்ற குழந்தையோட அம்மா தான் இவங்களுக்கு குழந்தைய கொடுத்துருங்க, நீங்க கேட்குற பணத்தை இவங்க கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி பேச போறாங்க. அதுக்கப்புறம் வெண்பாவை நம்ம மல்லி காப்பாத்தி கூட்டிட்டு வர போறாங்க. அதே சமயம் பணத்தையும் கொடுத்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த கட்டத்துல கண்டிப்பா போலீஸை வர வைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆக மொத்தம் நம்ம மல்லி வெண்பாவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டு போறாங்க. அடுத்த கட்டமா என்ன, நேரா விஜய் கிட்ட போய் ஒப்படைச்சிட்டு கண் கலங்கி நிக்க போறாங்க. ஏன்னா இப்ப வெண்பாவை கண்டுபிடிச்சிருவோன்றது மல்லிக்கு தெரியும், விஜய்க்குமே தெரியும். ஆனா காணாம போனதை கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல விஜயால தாங்கிக்க முடியாதனாலதான் அந்த மாதிரி எல்லாம் பேசினாரு. ஆனா வெண்பா கிடைச்சதுக்கு அப்புறம் விஜய் எப்படி மல்லி மூஞ்சில முழிக்க போறாரு அப்படின்றது தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.